வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று குரூப் 2 எக்ஸாமினேஷன் நடக்கிற நேரத்தில், கடைசி நேரத்தில் அந்த எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணியிருக்காங்க. பின்னணி என்ன தெரியுமா? சென்னையில் சில எக்ஸாம் சென்டரில் குளறுபடி நடந்திருக்கு. தேர்வர்கள் போயிருக்காங்க, ஆனால் அவங்களுடைய நம்பரு அந்த அந்த இடத்துல இல்லை, அந்த எக்ஸாம் சென்டரில் இல்லை. இது மாதிரியான குளறுபடி நடந்திருக்கு. இதனால் தமிழகம் முழுவதும் நேற்று நடக்க இருந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணியிருக்காங்க. மறு தேதி அறிவிக்கப்படும், எக்ஸாமினேஷன் டேட்டு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க? திராவிட மாடலுக்கு இணையாக வருமா ஏதாவது? எங்களுக்கு மற்ற மாநிலத்தோட போட்டி கிடையாது, வெளிநாடுகளோட தான் போட்டி, ஐரோப்பிய நாடுகளோட தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா சொல்கிறாரு. ஆனால் வெறும் 10,000 பேர் எழுதக்கூடிய குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. ப்ரிலிம்ஸ்னால் லட்சக்கணக்கில் எழுதுவாங்க. மெயின் எக்ஸாமினேஷனுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்து 10,000 தான் கிட்டத்தட்ட. அந்த 10,000 பேருக்கு ப்ராப்பரான எக்ஸாம் சென்டரை அலாக்கேட் பண்ண முடியலைன்னா என்ன திராவிட மாடல் கவர்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளித்து பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மன்னிப்பு கேட்கணும் முதல்வர் இளைஞர்கள்ட்ட. இளைஞர்கள் வருஷ கணக்காக படிக்கிறாங்க, ஆனால் ஒரு எக்ஸாம் சென்டரை அலாக்கேட் பண்ண முடியலை திமுக கவர்மெண்ட்னால. இந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கணும் முதல்வர் அப்படின்னு அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்வர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கணும். ஏதோ ஊரில் இருந்து பணத்தை செலவு பண்ணி எக்ஸாம் சென்டருக்கு போயிருக்காங்க, ஆனால் கடைசி நொடியில் எக்ஸாம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த ட்ராவல் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, செலவு, அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளணும், இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த விவகாரம் இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்தியா அமெரிக்கா இடையே ட்ரேடு டீல் ஃபைனல் ஆனிச்சுல, இது சம்மந்தமாக அமெரிக்கா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவுடைய வரைபடத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல, அது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்தியாவுடைய மேப்பை வெளியிட்டிருக்காங்க. பிஓகே இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுற மாதிரியான ஒரு வரைபடம். இது பாகிஸ்தானுக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கு. நோபல் பிரைஸெல்லாம் ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு இதுக்காக தான் ஜால்ரா தட்டணுமா? போர்ட் ஆஃப் பீஸில் 9,000 கோடி ரூபா கட்டி இதனால தான் சேர்ந்தோமா, இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் சேர்ந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு செபா ஷெரீஃபும் அசீம் முனீரும் கண்ணீர் விட்டு கதறிக்கு இருக்கானுங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? கர்நாடகாவில் ஒரு பேனரை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பேனரில் நேரு வித் ஐன்ஸ்டீன், மோடி வித் எப்ஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் அடிக்கப்பட்டிருக்கு. எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வெளியாகி ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கா. மோடி எப்ஸ்டெயினோடு நிற்கக்கூடிய புகைப்படம், நேரு பெரிய சயின்டிஸ்ட்டு ஐன்ஸ்டீனோடு இருக்கக்கூடிய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காங்கிரஸ்காரங்க வச்சுருக்காங்க. இதில் மோடி எப்ஸ்டீனோடு இருக்கக்கூடிய புகைப்படம் கம்ப்ளீட்டாக ஏஐ புகைப்படம், உண்மையான புகைப்படம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் மோடியை சேர்த்து வச்சு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த இஷ்யூவுக்கு ஒரு முடிவு வரும். வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்கிருக்காங்க நிறைய பேர் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸு 30 லட்சம் பக்கமாக. இவங்க வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய 2-3 நியூஸ் கார்டை, ஃபேக்கான நியூஸ் கார்டை பார்த்துட்டு வாய்க்கு வந்ததை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடியை சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கலைன்னா அது பிஜேபிக்கு தான் செட்பேக்காக மாறும் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா ஒரு பொய் தொடர்ந்து சொல்ல அதை எதிர்க்கட்சிகள் உண்மையாக மாற்றுவாங்க. மோடி 15 லட்ச ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னார், போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உருட்டலை 10 வருஷமாக உருட்டிக்கு இருக்காங்க. மோடி அப்படி சொல்லவே இல்லை, 15 லட்ச ரூபா போடுவேன் பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த பொய்யை திரும்ப சொல்லி மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் பண்ணாங்களே, அது மாதிரி ஆயிரும் இந்த எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ் விவகாரம். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ் விவகாரத்தில் மோடியை சேர்த்து வச்சு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, அது எம்பியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பிடிச்சி உள்ள தூக்கி போட்டால் தான் திருந்துவாங்க அப்படிங்கிறதான் பாஜகவினர்களுடைய கோபமான வாதமாக இருக்குது. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரயில்வே ட்ராக்கில் கல்லை தூக்கி வைக்கிறது, கட்டையை தூக்கி வைக்கிறது அப்படி சில பேர் பண்ணிக்கிருக்கானுங்க. ஒருத்தனை பிடிச்சி கேட்டால் ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டால் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். எவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்தும் ட்ராக்கில் கொண்டு போய் பெரிய ஆப்ஜெக்டை வைக்கிறது. இப்போது நம்ம இந்தியன் ரயில்வே இதற்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. சென்சார் நான் சென்சார் இந்த ரெண்டு விஷயத்துலையும் ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துக்கிருக்காங்க. சென்சார்னா
ட்ராக்கில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா சென்சார் காட்டி கொடுத்துரும். சென்சார் காட்டி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் போட்டு ட்ரெயின் நின்றும். இது வந்து சென்சார் மெத்தடு. நான் சென்சார் மெத்தட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ட்ரெயினுக்கு முன்னாடி மெட்டல் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. ட்ரெயின் போகும்போது மெட்டல் பிளேட் என்ன பண்ணுதுன்னா ட்ராக்கில் தண்டவாளத்துக்கு மேலே யாராவது கற்கள் வச்சுருந்தாங்கன்னா அதை தள்ளி விட்டுருது. அந்த மெட்டல் பிளேட்டை தள்ளி விட்டதுக்கப்புறம் பின்னாடி வீல் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கும் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் வெளிவந்திருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.